குயிக்காக ஹெல்த்தியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதுவும் க்ரீமி அண்ட் ஜூஸியான பம்கின் பாஸ்தா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி 150 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். அது கூடவே அதே அளவுக்கு 150 கிராம் பம்கின், அதை பரங்கிக்காயை தோலை செத்திட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஆரிகேனோ, 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், 10 பல்லு பூண்டு, வெங்காயம், தக்காளிலாம் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை அரை பங்கு தண்ணி வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு அது கொதி வர ஸ்டேஜில் நம்ம எடுத்திருக்க பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பென்னி பாஸ்தா எடுத்திருக்கேன், அதாவது டியூப் ஷேப்பில் இருக்கிறது எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஸ்பைரலு அந்த மாதிரி வேறு எந்த ஷேப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் குக்கிங் டைம் 3 மினிட்ஸ் தான். 3 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஒரே ஒரு பாஸ்தாவை எடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ண வரும். அப்படின்னா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டர் ஸ்டெயின் பண்ணி 2 டைம்ஸ் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க பம்கின் அப்புறம் 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் 3 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போதும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர், ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி, இந்த தண்ணி அப்படியே கம்ப்ளீட்டாக சுண்ட போகுது, அதனால நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியும் நல்லா சுண்டிருக்கும், வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆகிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் தக்காளியோட தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுங்க. தண்ணி சேர்க்காம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட பம்கின் பியூரி, அதுக்கப்புறம் வாட்டர் வந்து நான் பம்கின் அந்த மிக்சியில் இருந்ததே லைட்டாக எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் அதையும் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஆரிகேனோ, 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திரும்பவும் பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட பாஸ்தாவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கி ஒரு ஸ்லைஸ் சீஸ் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் மொசரல்லா சீஸ் கூட துருவி சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த பம்கினோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து நல்லா பாஸ்தாக்குள்ளே இறங்கும். இந்த மாதிரி கொடுக்கும்போது பம்கினே பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தாங்க வரும். இந்த மாதிரியான நிறைய ஹெல்தி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நல்லா இது குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட க்ரீமி அண்ட் ஜூஸியான பம்கின் பாஸ்தா எந்த விதமான ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்க்காம தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அவுட்புட் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.